பாவை குட்டி, நீ அப்பாவை இங்க எதிர்பார்க்கல. நீதான் அப்பாவை இங்க கையில குத்திட்ட, வலிக்குது தெரியுமா? வலி போயிடுச்சு, ஆனா இங்க வலிக்குதே. நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு சிவா. நீங்க என் மேல காட்டுற அன்பு, அக்கறை இதெல்லாம் இன்னும் இருக்குல்ல. இப்ப என்ன பண்ண சொல்ற ஐலி? நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அப்படி இருக்கும்போது என்னால எப்படி நார்மலா இருக்க முடியும்னு நினைக்கிற? நானும் மனுஷன் தானே ஐலி. எவ்வளவு வலியதான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சுத்துறது. அதான் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்க. இது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னா சாரி. இப்ப என்ன சிவா, நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் உங்ககிட்ட கோவமா நடந்துட்டேன், அதானே? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் நான் அப்படி கோவமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அதை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன, நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதும் நானும் உடனே ஐ லவ் யூன்னு சொல்லி உங்களை கட்டி பிடிக்கணுமா? என்னோட ஃப்ரெண்டா, சீனியரா, கொலைகா பார்த்த ஒருத்தர் திடீர்னு வந்து லவ் சொல்றாரேன்னு ஷாக் ஒரு பக்கம். என் ஆசை, கனவு, லட்சியம், ஏன் என் வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட என் அம்மாவை திடீர்னு பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செய்வீங்க? ஐலி, அது நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் சொல்ற ஒரே பதில், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதேதான் நானும் சொல்றேன். ஹலோ. வா வா, உள்ள வா இந்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? இது என்னோட ரூம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? போங்க வெளியே. நான் எதுக்கு வெளியில போனோம்? கோர்ட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழதானே சொல்லிருக்காங்க. சேர்ந்து வாழ்றதுன்னா இதுவும் தானே? எடுத்துட்டு போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டு அப்படியே ஓவரா போறீங்க. அப்படி என்ன நான் ஓவரா பண்ணிட்டேன்? நான் இந்த வீட்டுக்கு கோர்ட் ஆர்டர் மதிச்சு வந்தது உனக்காக வேண்டிதானே? அப்ப நான் உன் ரூம்ல தங்காம வேற எங்க தங்குவேன்? இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தேவையில்லாம என்ன ரொம்ப சோதிச்சு பார்க்காதீங்க. நீங்க பண்ற விஷயங்களெல்லாம் போற அளவுக்கு சகிச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கேன். அது பாவைக்காக மட்டும்தான். ஒழுங்கா அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அமைதியா இங்க இருந்து போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இந்து, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேள. நீங்க போங்க வெளியே. இந்து, ஒரு நிமிஷம். இந்து 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 சொல்றத கேளு. ரித்திகா, இன்னொரு இட்லி போடு. போடுங்க. அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் சட்னி வேணுமா? வேணா, போதும். சிவா, நான் கிளம்புறேன், நீங்க பொறுமையா வாங்க. சரி. டேய், என்ன மாம்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உங்களை கூப்பிடலாம் தான் நான் ரூமுக்கு வந்தேன் மாம்ஸ். ஆனா நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்களா, அதான் சரி நான் சாப்பிடலான்னு வந்தேன். சரி, இப்ப என்ன, சாப்பிடுங்க.
ஐயோ எனக்கு வேணாம்மா. ஏன்? நான் இந்த வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கான ஃபுட்டை நான் வெளியில இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மாம்ஸ் வெளியிருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்ல சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன? சிவா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தாலே ஆகாது. சோ எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கூட. அண்ணே, நான் தான் சமைச்சேன். எல்லாரும் இந்த சாப்பாட்டை தானே சாப்பிடுறாங்க. நீ சமைச்சது ஓகேதாமா, இருந்தாலும் என்ன எங்களை எல்லாம் பார்த்தா சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஏங்க, நான் ஒன்னும் உங்களை சொல்லலைங்க, ஜெனரலா தான் சொன்னேன். தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க. நீ வா பாவி. நேரம் காலம் தெரியாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத. நான் உன்னை கூப்பிட்டு தானே இருக்கேன். வா. இந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைய விடு. நீங்க பேசாதீங்க. பாவை, சும்மா என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத. நீ வான்னு சொல்றல. வா. அண்ணே, ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு உங்க மேல இவ்ளோ கோவம் வர அளவுக்கு அப்படி உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? என்னதான் நடந்துச்சு? கொஞ்ச நாளாவே இவன் நடந்துக்கிறத பார்த்தா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தெரியுதா? ஏன் கேக்குற? இல்ல, நானும் பாக்குறேன். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே இவ ஒரு மாதிரி இருக்காளே. முன்னாடியெல்லாம் இவ என்னதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவ முகம் சோகமா தான் இருக்கும். ஆனா இந்த 2 நாளா அப்படி எதுவுமே இல்லையே.